சிபி தோத்தது தாங்க முடியாமல் தமிழ்கிட்ட கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்குது. அவங்களுக்கு கீழே தான் வேலை செய்யணும்னு சொன்னதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. இதை பார்த்த ஜானு வந்துட்டு நீ கவலைப்படாத, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், இந்த விஷயத்தில் எனக்கு வேணாமே அப்படின்ற மாதிரி தமிழ் சொல்ல, நீ அமைதியாக இரு, நீ இந்த பொறுப்பெல்லாம் எடுத்து நீ தான் பண்ணணும், நீ தான் இந்த போட்டியில் ஜெயிச்சன்ற மாதிரி ஜானு ஒரு பக்கம் சொல்லி விட்டுறாங்க. நான் அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போகிறாங்க. கார்டனில் வந்துட்டு கோவமாக உட்காந்துட்டு இருக்க சிபி கிட்டே போயிட்டு, எங்கள் பாரு, உனக்கு என்ன வந்துட்டு நீ என்ன சொன்ன, போட்டி வச்சு இது பண்ணுன்னு, அதில் ஜெயிச்சது தமிழ் தான். இப்போ உனக்கு பொம்பளை கிட்ட தோத்துட்டோம், அதுவும் கிராமத்துலேருந்து வந்த ஒரு பொம்பளை கிட்ட தோத்துட்டோமே, இப்போ அவளுக்கு கீழே வேலை செய்யணுமேன்ற ஒரு கடுப்பில் தானே இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே, நான் உன்னை இந்த விஷயத்த வந்துட்டு இதுக்கு நான் மன்னிச்சு விட்டுறேன் என் பேரன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ வந்துட்டு இதுக்கப்புறமா நல்லா எப்பவும் போல இரு, நீ எல்லாத்தையும் காசு செலவு பண்ண, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீ அப்போது யோசிக்கும் போது ஒவ்வொரு செகண்டும் வந்துட்டு இந்த நீ செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாவும் வந்துட்டு இந்த கிராமத்துலேருந்து வந்த பொம்பளை சம்பாரிச்சது தான். நீ பொம்பளைக்கிட்ட தோத்துட்டேன்னு நினைக்கிறல, அதில் அவள் சம்பாரிச்சது தான்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவங்க சிபி செம்ம கடுப்பாயிடுறாரு. மேடம், எதுக்கு மேடம் இப்படியெல்லாம் பேசுனீங்க, அவரை சமாதானப்படுத்திங்க பார்த்தான்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, இல்லை நீ நாளைக்கு காலைல பாரு என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வந்துட்டு தமிழும் மறுநாள் காலையில் வர சிபி வந்துட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வராரு. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா சரியாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இவனுக்கு இந்த வேலை, இதுக்கு நான் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தானா, ஏன் அத்தை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க அவனன்னு சொல்லி கேட்க, நான் எங்கே இதெல்லாம் பண்ணுறேன், அவன் வந்துட்டு இப்போ தான் கரெக்டான முடிவு எடுத்துக்கான், அவன் போட்டியில் தோத்துட்டா இதை பண்ணுறேன்னு சொன்னான், அதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கான், நீ எதுவும் இது பண்ணாதன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சிபியுமே நான் அந்த வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹோட்டலுக்கு நேராக வந்துட்டு சிபி போகிறாரு. போயிட்டு மேனேஜர்கிட்ட பேசிடுறாரு. இந்த மாதிரி நான் ஜானும்மா பேரன்றது யாருக்கும் தெரிய வேணாம், நான் சாதாரண எம்ப்ளாயாகவே இருக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகேன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தமிழ் வந்துட்டு கூப்பிட்டு இவருக்கு வந்துட்டு வேலையெல்லாம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, செம்ம கடுப்பில் வந்துட்டு சிபி அங்கேருந்து போகிறாங்க. சாரி சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, எல்லாத்துக்கும் வந்துட்டு ஜானு அம்மா சொன்னனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்ல, உடனே கடுப்பாகி கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்புறம் பேரராக வந்துட்டு எல்லா வேலையும் செய்கிறாரு. டேபிள் துடைக்கிறதுலேருந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்குறது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஜானுவும் தமிழும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவர் சாப்பாடு கீழே குட்டிடுறாரு. அப்புறம் அவரையே வாழ வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு டயர்டாக வந்து உட்காராரு. அவங்க ஃப்ரெண்டுமே அங்கேயே வந்துட்டு வேலைக்கு சேர்ந்துட்டுருக்காரு. அதனால ரெண்டு பேரும் டயர்டாக உட்கார கரெக்டாக தமிழ் அவங்களுக்கு ஃபேன் வைக்க சொல்கிறாங்க. டேபிள் ஃபேன் கொண்டு வந்து வைக்க, ரொம்ப தேங்க்ஸ், யார் வைக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு சிபி கேட்க, தமிழ் மேடம் தான் சொல்ல, நீ என்ன எனக்கு பிச்சை போட்டியான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எடுத்துகிட்டு போட்டு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கே சிபியுமே போயிட்டாரு. ஒரு பக்கம் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க ஜானு. அதுக்கப்புறம் அதாவது அந்த ஹோட்டலுக்கு தேவையான சரக்கு இதுவெல்லாம் வந்துட்டு காய்கறி இதுவெல்லாம் வந்துட்டு மூட்டையில் வந்திருக்கு, அதெல்லாம் மூட்டைங்களெல்லாம் கொண்டு வந்து இறக்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டையும் சிபியும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இன்சார்ஜு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு அவங்க அம்மாவும் மாமாவும் பார்த்துறாங்க. என் பிள்ளை எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான், இதுக்கெல்லாம் காரணம் அந்த தமிழ் தான், அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு எல்லோரும் இருக்கும் நேரமாக பார்த்து, ஐயோ இந்த வீட்டில் என்ன நடக்குதோ தெரியல, இப்படியெல்லாம் நடக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போகிறாங்க. எல்லோரும் வாங்க வாங்கன்ட்டு. அப்புறம் அவங்க அத்தையும் வந்துடுறாங்க. அத்தை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தை இந்த வீட்டில் எல்லாம் தப்பாக நடந்துட்டுருக்கத்த, கொஞ்சம் நாளாக எல்லாமே காணாமல் போயிட்டுருக்கு. ஒன்றுன்னா இன்றைக்கி என்னோடய நெக்லஸே காணாமல் போயிடுச்சு, அது சிபியோட அப்பா எனக்கு வந்துட்டு காதல் பரிசாக கொடுத்தது, அது காணாமல் போச்சு, நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும்னு சொன்னாங்க. ஆமாம், என்னோடய இயர்பட்ஸை காணும், என்னோடய இதை காணும், அதை காணும், எல்லாரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்ல, அதை கேட்டவொன்னே ஷாக் ஆயிடுறாங்க ஜானு. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறது, எல்லாருக்கிட்டேயும் போய் செக் பண்ண முடியும்னு சொல்லி கேட்க, வேணாம் அத்தை, நீங்கள் செக் பண்ண வேணாம், நான் செக் பண்ணுறேன்னு சிபியோட மாமா சொல்ல, சரி ஓகே பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. முதல்ல வீட்டில் வேலை செய்கிறவங்களோட பேக் இதுவெல்லாம் தேடிலாம் ரூமெல்லாம் அப்படின்ற மாதிரி ரூம் தேடிட்டு வந்துட்டு அவங்க பேக் எங்களை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. தமிழ் நீயும் போய் உன் பேக் எடுத்துகிட்டு வான்னு சொல்ல, தமிழும் போய் அவங்க பேக்கு கேஷுவலாக எடுத்துகிட்டு வந்து தராங்க. அதை வந்துட்டு வாங்கி செக் பண்ணுறாங்க. அப்புறமா டிஃபன் பாக்ஸை திறக்கிறாங்க. டிஃபன் பாக்ஸுக்குள்ளே அவங்க சொன்ன அந்த நகை இருக்குது. அதை பார்த்தோன்னே தமிழ் ஷாக் ஆயிடுறாங்க. நான் எடுக்கல மேடம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் சொன்னேன், கேட்டிங்களான்னு சொல்லிட்டு தமிழ் மேலே தூக்கி பழிய போடுறாங்க. ஜானுக்கு இது தெரிய வருமா, இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க என்ன எதுன்றதை. இதோட வீடியோ முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.